ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குயிக்காக செய்ய போகிற ஒரு சிக்கன் ஃப்ரையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து சிக்கன் ரசம் வச்சோம். அந்த ரசம் வச்சதில் அந்த சிக்கன் பேலன்ஸ் எடுத்து வச்ச பாருங்க, அதை வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி தான் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு பொரியணும். நல்லா பொரிஞ்சு அந்த ஃப்ளேவர் வெளியில் வரணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு 1 by 1 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நம்ம கிரியேட்டிவ் தாங்க எல்லாமே. எப்படி வேணால் பண்ணலாம். சிக்கனில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. இது சாம்பார் பொடி, அந்த குழம்பு பொடின்னு சொல்லுவோம்ல, அந்த பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அது கரம் மசாலா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு போட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா பொடி போட்டிருக்கேன். எல்லாமே சிக்கன் மசாலா தானே போடுவீங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு மீன் மசாலா போட்டிருக்கேன். நிஜம்லேயே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அது ஸ்பைஸியாக இல்லாமல் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஃப்ரை. நான் வந்து இது போடலை, சிக்கன் மசாலா போடவே இல்லை. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம வேக வச்சுருக்கிற குக்கரில் நான் ஒரு 3 விசில் விட்டேன் இந்த சிக்கனுக்கு. அதை போட்டு நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணணும். சால்ட்டு சேர்த்துங்க, தேவையான சால்ட்டு. மஞ்சள் பொடி, இது அந்த பொடி. இந்த பொடி என்னென்னா அதே பொடி, சேம் பொடியில் பேலன்ஸ் எடுத்து வச்சு போட்டிருக்கேன். வரமல்லி, மிளகு, சோம்பு, சீரகம் இதை ஃப்ரை பண்ணி அரைச்ச பொடி. இதுவே நிறைய போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப காரமாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு கம்மியாக போட்டிருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க.